ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது தி ப்ரொஃபவுண்ட் மிரர் இம்மார்டல் கிளான் மான்வாவோட எபிசோட் 4 தான். சோ லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? கதை ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ, அதாவது அந்த வெண்கல கண்ணாடியோட ஆவி தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. கிராமத்தோட வடக்கு பகுதியில என் உடம்போட தொலைஞ்சு போன ஒரு பாகம் ஃப்ராக்மெண்ட் இருக்கு. அந்த இடம் என்ன கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல். எப்படியாவது இந்த லீ குடும்பத்தை வடக்கு நோக்கி போக வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கண்ணாடியில இருந்து ஒரு சின்ன ஒளியை உருவாக்குறாரு. இத வீட்ல இருக்கிற எல்லாரும் கவனிச்சிடுறாங்க. பெரியண்ணா, ரெண்டாவது அண்ணா, அப்பான்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு தடவை அந்த கண்ணாடியை தொட்டு பாக்குறாங்க. அப்போ ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. யாரு தொட்டாலும் அந்த கண்ணாடி ஒரே ஒரு திசைய மட்டுமே பிரகாசமா காட்டுது. உடனே ஷியாங்பிங், அட, இது ஒரு திசை காட்டி மாதிரி எப்பவுமே வடக்கு திசைய நோக்கியே காட்டுதே அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான். இத பார்த்து நம்ம கண்ணாடி ஹீரோ, அடேங்கப்பா, இந்த சின்ன பையன் செம பிரில்லியன்ட் ஆச்சே, இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு அவங்களோட அறிவை பார்த்து ரொம்பவே அசந்து போறாரு. கிராமத்துக்கு வடக்கு திசையில என்ன இருக்குன்னு பார்த்தா அங்க நிலவு பார்க்கும் ஏரி இருக்கு. உடனே ரெண்டாவது அண்ணன் டோனியா ஒரு முடிவு எடுக்கிறான். அப்பா, நானும் ஷியாங்பிங்கும் இந்த கண்ணாடியை எடுத்துட்டு வடக்கு நோக்கி போறோம். அங்க நம்ம லீ குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திர ஏதோ ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்றான். அப்பா லீ முட்டியானுக்கு இதுல கொஞ்சம் பயம் இருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் தேவர்களுக்கான தவ விதியை அடைய நினைக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். இருந்தாலும் நம்ம குடும்பம் இந்த வறுமையிலிருந்து மேல வரணும்னா இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்கறாரு. பசங்களை அனுப்பி வச்சுட்டு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சூப்பரான கவர் அப் பிளான் போடுறாரு. கொஞ்சம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை எடுத்துக்கிட்டு ஊர்வாதியார் ஹேண்ட் வுஷியஸ பார்க்க கிளம்புறாரு. வழியில ஊர்க்காரங்க கேட்டதுக்கு சும்மா வாத்தியார பார்த்துட்டு வரலான்னு போறேன்னு அசால்ட்டா சமாளிக்கிறாரு. இப்போ சீன் அப்படியே நம்ம டோனியா மற்றும் ஷியாங்பிங் பக்கம் கட் ஆகுது. பழைய லீ ரோட் வழியா போனா 1/2 மணி நேரத்துல ஏரிக்கு போயிடலாம். ஆனா மெயின் ரோட்ல போனா யாராவது பாத்துடுவாங்க. அதனால நாணல் புதர்கள் வழியா யாருக்கும் தெரியாம ஒரு சீக்ரெட் ரூட்ல போவோம்னு டோனியா ரொம்ப உஷாரா ரூட்ட மாத்துறான். அவங்க வடக்கு நோக்கி போக போக ஷியாங்பிங் கையில இருக்கிற கண்ணாடி மெல்ல மெல்ல ஹீட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் டென்ஷனான ஷியாங்பிங், டோனியா, சாதாரண மனுஷங்களால நிஜமாவே இந்த கல்டிவேஷன் பவரை அடைய முடியுமா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேக்குறான். அப்படியே சீன் கட்டானா வாதியார் ஹேண்ட் வுஷியஸ் வீட்ல அப்பா லீ முட்டியான் அரிசி மது குடிச்சிட்டு இருக்காரு. வெளிய ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாலும் அவருக்குள்ள ஒரே பதட்டம். பசங்கள் அங்க ஏதாவது மாயாஜால சக்திகளை பார்த்தா உடனே பின்வாங்கிடணும்னு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்கணுமோ? ஒருவேளை அங்க ஏதாவது மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இருந்தாலும் டோனியா ரொம்ப உஷாரானவன், அவன் பாத்துப்பான் அப்படின்னு தனக்குள்ளேயே சமாதானமாகிக்கிறாரு. அப்பா லீ முட்டியானும் வாத்தியாரும் அரிசி மது குடிச்சிட்டு இருக்கும்போது வாத்தியார் ஒரு பழைய கதைய சொல்றாரு. எனக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய தவசி நம்ம ஊருக்கு வந்தாரு. அவர் எதுக்கு வந்தாரு தெரியுமா? பிறக்கும்போதே அந்த தெய்வீக ஆற்றலை ஏத்துக்கக்கூடிய ஆற்றல் துளைகள், அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் இருக்கிற குழந்தைங்களை தேடி வந்தாரு. கிட்டத்தட்ட 1000 குழந்தைங்களை செக் பண்ணாரு. ஆனா அதுல வெறும் 3 பேருக்கு மட்டும்தான் அந்த பவர் இருந்துச்சு. அவங்கள மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த இம்மார்டல் ஃபேட், அதாவது தவ யோகம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாதுங்கிற கசப்பான உண்மைய வாத்தியார் சொல்லும்போது லீ முட்டியானுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வெறி உருவாகுது. நம்ம லீ முட்டியான் ஒரு யதார்த்தமான மனுஷன். அவருக்கு தெரியும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அதனாலேயே அவர் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. இந்த வாய்ப்பை என் குடும்பம் பயன்படுத்திக்கணும்னா என் 2 மகன்களோட உயிரையே கூட நான் பணயம் வைக்க தயார் அப்படின்னு ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறாரு. ஏன்னா ஒருவேளை அந்த 2 பேருக்கும் ஏரிக்கிட்ட ஏதாவது ஆபத்துனா கூட குடும்பத்தை வழிநடத்த மூத்த மக சங்கு இருக்கான்னு தன்னைத்தானே தேத்திக்கிறாரு. ஒரு அப்பாவா அவருக்கு எவ்வளவு பெரிய மென்டல் பிரஷர் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கைஸ். இப்போ சீன் அப்படியே அந்த நிலவு பார்க்கும் ஏரிக்கு திரும்புது. அங்க ஷியாங்பிங்கும் டோன்யாவும் அந்த பொக்கிஷத்தை தேடி நிக்கிறாங்க. அங்க ஒரு பச்சைக்கல் துண்டு மின்னிக்கிட்டே இருக்கு. டோன்யா தன் தம்பிய பார்த்து ரொம்ப உருக்கமா ஒரு வார்னிங் கொடுக்கறான். ஷியாங்பிங், நீ இந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு கரையிலேயே பத்திரமா நில்லு. நான் உள்ள இறங்கி பாக்குறேன். ஒருவேளை நான் திரும்பி வரலனா நீ பழைய ரோடு வழியா ஓடி போயிரு. நேரா வீட்டுக்கு போகாத. சூரியன் உதிச்சாப்புறம் நிலைமைய சோதிக்க மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறான். தண்ணிக்குள்ள மூழ்கி தேடுற டோன்யாவுக்கு
கடைசியா அந்த பச்சை கல் கிடைச்சிடுது. அதுல மங்களா தாயின் சந்திர சுவாச சக்கரம் அப்படின்னு எழுதியிருக்கு. இது ஏதோ சாதாரண கல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல வரான். அப்படியே அந்த ஜேட் கல்ல சியாங்பிங் கிட்ட காட்டுறான். அப்போதான் அந்த மேஜிக் நடக்குது கைஸ். வானத்திலிருந்து நிலவொளி ஒரு அருவி மாதிரி பாய்ஞ்சு அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு இன்டகிரேஷன் நடக்குது. அந்த பச்சைக்கல் ஒரு வெள்ளை ஒளி கீற்றா மாறி கண்ணாடிக்குள்ள புகுந்துடுது. நம்ம கண்ணாடி ஹீரோக்குள்ள இப்போ பல 100 வருஷ தலவல்கள் துண்டுகளா வந்து விழ ஆரம்பிக்குது. ஒரு வழியா பசங்க 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. லீ முட்டியானுக்கு ஒரு பக்கம் நிம்மதி, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. லீ முட்டியான் இப்போ ஒரு சாதாரண அப்பாவா மட்டும் இல்லாம ஒரு விஷனரி லீடரா பேச ஆரம்பிக்கிறாரு. தான் பசங்க கிட்ட ஒரு முக்கியமான கணக்கு கேக்குறாரு. சங்கு, நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளவு நிலம் இருக்கு? சங்கு உடனே கணக்கு போட்டு சொல்றான். தாத்தா கொடுத்தது, நீங்க ஆர்மில இருந்து வந்து வாங்கினது எல்லாம் சேர்த்து மொத்தம் 20 மூ, அதாவது சுமார் 3.3 ஏக்கர் நிலம் இருக்குப்பா. அதை கேட்ட முட்டியான் ஒரு மாசான அட்வைஸ் கொடுக்கறாரு. இது வரைக்கும் இந்த நிலத்தை நம்பி நாம கஷ்டப்பட்டு உழைச்சோம். ஆனா இப்போ நிலைமை வேற. இனிமே இந்த குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. நாம எல்லாரும் ஒரு கட்டுக்கோப்பா ஒன்னா இருக்கணும். கல்யாணம் பண்றதா இருந்தாலும் பொண்ணோட பின்புலம், அதாவது பேக்ரவுண்ட் என்னன்னு அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சாதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி புரோட்டோகால போடுறாரு. அப்பா லீ முட்டியான் இப்போ ஒரு சாதாரண விவசாயியா மட்டும் யோசிக்கல, ஒரு பெரிய வம்சத்தோட தலைவரா யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த மாய கண்ணாடி இவங்க கிட்ட இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா மொத்த வம்சமே அழிஞ்சிடும். அதனால நாம செதறி போகாம ஒரு கோட்டையா ஒன்னா இருக்கணும்னு சொல்றாரு. அவர் ஆர்மில இருந்தப்போ பார்த்த அந்த பெரிய பணக்கார குடும்பங்கள் எவ்வளவு கௌரவமா இருந்தாங்கன்னு விவரிக்கிறாரு. இனிமே நாம வெறும் கூலி வேலை செய்ய போறதில்ல. நமக்காக ஒரு வம்ச விதியை உருவாக்கணும், முன்னோர்களுக்கு ஒரு மண்டபம் கட்டணும், நம்ம பசங்க கல்வியிலும் வீரத்திலும் மத்தவங்களை விட சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான கோல் செட் பண்றாரு. இப்போ சீன் அப்படியே அவங்க வீட்டு பக்கம் திரும்புது. லீ குடும்பத்தோட வீடே இப்போ டோட்டலா மாறப்போகுது. சாதாரண தர்பூசணி தோட்டம் இருந்த இடத்துல இப்போ ஒரு மாபெரும் வளாகம் வரப்போகுது. அதோட லே அவுட்ட பாருங்க. அமைப்பு வடக்கு நோக்கி அமர்ந்து தெற்கு பார்த்த ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டைல். பிரைவசி, பெரிய மெயின் கேட்டை மூடிட்டா வெளியே யாருக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஃபுல் பிரைவசி. வளாகம், மூத்த மகன் சங்குவுக்கும் 2வது மகன் டோன்யாவுக்கும் தனித்தனி அறைகள். நடுவுல பச்சை கல்லாலான ஒரு பிரம்மாண்டமான கூடம் வரப்போகுது. ஸ்பெஷல் அட்ராக்ஷன், முற்றத்துல ஒரு குளம். அதுல நம்ம சியாங்பிங் பிடிச்ச அந்த அழகான பச்சை வால் மீன்களை வளர்க்க போறாங்க. லீ முட்டியானோட பிளான் இதோட முடியல கைஸ். மூத்த மகன் சங்கு விரும்புற ரென் குடும்பத்து பெண்ண முறப்படி பேசி அவங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ள முன்னோர்கள் மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு ரகசிய அறை கட்டுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு கல் மேடை தான் நம்ம மாய கண்ணாடியோட பெர்மனன்ட் அட்ரஸ். உலகத்துக்கே தெரியாம அந்த பொக்கிஷத்தை அங்கதான் பாதுகாக்க போறாங்க. இப்போ சீன் அப்படியே கட்டானா காலம் அப்படியே மின்னல் வேகத்துல கடந்து போகுது. 3 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ லீ குடும்பம் அந்த பழைய ஏழை விவசாய குடும்பம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய எஸ்டேட், கௌரவமான அந்தஸ்துன்னு ஒரு மாசான வம்சமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு குட்டி பையன் ஜே என்ட்ரி கொடுக்கறான். மாமாவோட வீடு ரொம்ப பெருசா இருக்குப்பா அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறத பாக்கும்போது லீ முட்டியானோட 3 வருஷ உழைப்பு வீண் போகலன்னு புரியுது. சங்கு அவரோட அத்தை சென் எர்னியுவையும் அவங்க பையன் குட்டி ஜேவையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு. இவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஊர் மக்கள் தங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? யாராவது நம்புவாங்களா? ஒரு காலத்துல கோபக்காரரா ஒரே ராத்திரியில ஒரு குடும்பத்தையே தும்சன் பண்ணவர் தான் இந்த லீ முட்டியான். ஆனா இப்போ அவரோட பசங்களை எவ்வளவு மரியாதையா கனிவா வளர்த்திருக்காரு பாருங்களேன் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற பிரம்மாண்டமான கல் பூட்டை பார்த்துட்டு லீ குடும்பத்து பசங்க ரகசியமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சி எடுக்கிறாங்க போலன்னு ஊரே கிசுகிசுக்குது. அதே நேரம் சென் எர்னியோட கணவர் ரொம்ப எமோஷனலா ஒரு பழைய கதைய சொல்றாரு.
20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வறட்சியால கஷ்டப்பட்டு ஊர் விட்டு ஊர் வந்தப்போ இந்த லீ குடும்பம்தான் அவங்களுக்கு நிலம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வச்சிருக்காங்க. அந்த நன்றிய அவர் இன்னைக்கும் மறக்காம பாராட்டுறாரு. லீ முட்டியான் வெறும் தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்ல, தன்னை நம்பி வந்த எல்லோரையும் உயர்த்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. வீட்ல எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், அப்பா சீக்கிரம் வந்து பாருங்க, அந்த பழைய கண்ணாடி மறுபடியும் ஒளிருது. 3 வருஷமா அந்த ரகசிய அறையில கல்லு மாதிரி கடந்த நம்ம மெயின் ஹீரோ ஆர்டிஃபேக்ட் ஸ்பிரிட் இப்போதான் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. என்னது, 3 வருஷம் ஆகிடுச்சா? நான் அவ்ளோ காலமா தூங்கிட்டேனான்னு அவரே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாரு. ஆனா கைஸ், அந்த தூக்கம் அவருக்கு சும்மா கிடைக்கல, ஒரு பயங்கரமான அப்கிரேடோட தான் வந்திருக்காரு. தூங்கி எழுந்த நம்ம ஹீரோக்கு இப்போ 2 புது பவர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்பிரிட் சென்ஸ், ஆன்மீக உணர்வு. முன்னாடி கண்ணாடிய சுத்தி என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனா இப்போ அவரோட சென்ஸ் 20 ஜாங், அதாவது சுமார் 66 மீட்டர் தூரம் வரைக்கும் எட்டும். இப்போ அந்த பெரிய லீ எஸ்டேட்ல எந்த மூலையில என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோக்கு அத்துப்படி. மூன்லைட் எனர்ஜி, அந்த பச்சை கல் கண்ணாடிக்குள்ள சேர்ந்ததுனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாபெரும் அறிவு படைச்சிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற கல்டிவேட்டர்ஸ், அதாவது தவசிகள் அடையக்கூடிய அந்த 6 முக்கியமான நிலைகள் என்னென்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. இதோ அந்த லிஸ்ட். 1. பாடி ரீஃபைனிங், உடல் தூய்மை. இதுதான் ஆரம்ப நிலை. ஒரு சாதாரண மனுஷன் தான் உடம்ப இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா மாத்திர கட்டம். 2. சி ரீஃபைன்மெண்ட், ஆற்றல் சேகரிப்பு. சுத்தி இருக்கிற பிரபஞ்ச சக்தியை இழுத்து உடம்புக்குள்ள சேமிச்சு வைக்கிறது. 3. ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அடித்தளம் நிலைப்படுத்து. சேமிச்ச சக்திய ஒரு நிலைப்படுத்தி நீண்ட ஆயுள பெற ஒரு முக்கியமான ஸ்டேஜ். 4. பர்பிள் மேன்ஷன், ஊதா மாளிகை. எபிசோட் 1ல ஜியான்குவோவை மிரட்டினாங்கல்ல, அது இந்த ஸ்டேஜ் தான். இது ஒரு மாபெரும் நிலை. 5. கோல்டன் கோர், தங்க கரு. அழியாத நிலைய நோக்கி போகும் ஒரு உச்சகட்ட கட்டம். 6. யுவான் ஷென், ஆன்ம நிலை. உடம்ப தாண்டி ஆன்மாவே ஒரு மகா சக்தியா மாறுறது. இதுதான் டாப் லெவல். இந்த 3 வருஷத்துல லீ குடும்பம் அடைஞ்ச வளர்ச்சி, நம்ம ஹீரோவோட புது பவர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது கதை இனிமேதான் வேற லெவல்ல சூடு பிடிக்க போகுதுன்னு தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.